வணக்கம். இன்னைக்கு ப்ரோக்ராமில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஹிஸ்டாரிக் டேட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். கதைன்னு வைங்க, பட் எனிவே டேட்டா தானே, இன்ஃபர்மேஷன் தானே. பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் 62 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நான் சொல்கிறது. ஸ்பாட் வந்து 27 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ப்ரீமியமில் இருக்குது 51 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 120 பாயிண்ட்ஸ். நல்ல ஒரு ஸ்விங். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கீழே வந்துச்சு, அதுக்கு மறுபடியும் மேலே போச்சு. ஒரு நல்ல இன்ட்ராடே ஸ்விங்கு ஒரு 12 மணி பக்கமாக நல்லா கீழே வந்து ஒரு 1-1.5 மணி வரைக்கும் நல்லா உச்சத்தை போச்சு. அதுக்கப்புறமா மோர் ஆன் தி சைட்வேஸ். பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 332 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸு அண்ட் ப்ரீமியமில் இருக்குது 108 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸ்பாட் வந்து 215 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி மறுபடியும் ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸு ஞாபகம் வச்சுங்க, நம்ம அதை பற்றி பேசலாம். இன்ட்ராடே ஸ்விங் வந்து 329 பாயிண்ட்ஸ். போன வாரமும் சரி, ஜோஹோ மீட்டிங்லேயும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தோம், ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம். 25,450 ஆர் 420 430 அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகட்டும் ஆன் தி க்ளோசிங் பேசிஸ். அதுக்கப்புறமா ஃபர்தர் அப்சைடு இருக்குன்றது நிஃப்டியை பற்றி பேசியிருந்தோம். ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 52,100 இது உடச்சி நிற்கட்டும், க்ளோசிங் பேசிஸில் நிற்கட்டும். Then we are talking about a target of 55,000 பக்கமான்றதை நம்ம பேசியிருந்தோம். ரைட்? பெரிய மூவ் இல்லைன்னு நம்ம சொல்ல, பட் அது வருமா? வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. சார்ட் சொல்லுது, நான் சொல்ல. 52,262 இன்னைக்கு க்ளோஸ் ஆனது ஃபியூச்சர்ஸ். ரைட்? 160 பாயிண்ட் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 160 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கெத்தாக இருக்குது. ஃபர்தர் அப்சைடு மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்குது. டேட்டாஸ் பாருங்களேன், ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ப்ரோக்ராம்ஸில் நிறைய டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். 17 வருஷம் சரித்திரம் உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னா நிஃப்டி ஆப்ஷன்ஸ் 25,400 ஹையஸ்ட் கால் ரைட்டாக இருக்குது. அதே லெவலில் புட்டும் ரைட் ஆகிருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் புட்டு. செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து எங்கே எழுதியிருக்குன்னா 25,700 எழுதியிருக்கு. ரைட்? கணிசமான தொகை மேலே. ஒன்று. புட்டை பொறுத்த வரைக்கும் 25,000 ஹையஸ்ட் புட்டு ரைட் ஆகிருக்கு. 60 lakh கான்ட்ராக்ட்ஸ் பக்கமாக அங்கே இருக்குது. குட். இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 52,200 ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட், இன்ஃபேக்ட் அதான் ஃபஸ்ட் ஹையஸ்ட், 53,000 ஹையஸ்ட் காலும் ரைட் ஆகிருக்கு. நாளான்னைக்கு எக்ஸ்பைரி. ரைட்? எக்ஸ்பைரியை விட்டுறலாம். ஏன் விட்டுறலான்றது தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள். புதன்கிழமைக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. புட்டை பொறுத்த வரைக்கும் 51,500 ஹையஸ்ட் புட்டு, ஆல்மோஸ்ட் 22 lakh கான்ட்ராக்ட் இருக்குது. அண்ட் 52,000 செகண்ட் ஹையஸ்ட் 19 lakh கான்ட்ராக்ட்ஸ் பக்கமாக இருக்குது. இன்றைக்கே அதில் வந்து 9,80,000 கான்ட்ராக்ட்ஸ் இன்றைக்கு மட்டுமே எழுதப்பட்டு உள்ளது. கால் ஞாபகம் வச்சுங்க, 53,000 தான் ஹையஸ்ட் கால். ஸோ கரண்ட் லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ 800 பாயிண்ட்ஸ் தள்ளி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் செகண்ட் ஹையஸ்ட்டு 52,200 எழுதப்பட்டிருக்கு. ஸோ அட் தி மணியில் வந்து எழுதியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். நிஃப்டியோட சரி, பேங்க் நிஃப்டி சரி, ரெண்டுமே வந்து ப்ரீமியமில் இருக்குது. மைல்டு ப்ரீமியம் 51 பாயிண்ட்ஸ் 108 பாயிண்ட்ஸ் ஒன்றும் பெரிய ப்ரீமியம் கிடையாது. பழைய சரித்திரத்தை பற்றி நம்ம பேசுகிறோன்னு சொன்னோம். 2007 செப்டம்பர் 18 அன்னைக்கும் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் இருந்துச்சு. 17 வருஷம் கழிச்சு செப்டம்பர் 18 அதே தேதி. ரைட்? மாற்றமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, அன்னைக்கு வந்து டியூஸ்டே, இந்த தடவை வெனஸ்டே வருது. 2007 செப்டம்பர் 18th இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆனால் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு என்றைக்கு வரும்? ரைட்? அடுத்த நாள் தானே வரும். ஸோ அடுத்த நாள் வந்து 19th செப்டம்பர் 2007 நிஃப்டி 4% ஏறிச்சு. இங்கே அக்டோபர் 7th to 9th தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், நம்மளோட ஆர்பிஐ பாலிசி. ஆனால் யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறதாக பேச்சு. 2007லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணப்பட்டது. இப்பையும் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 50 பேசிஸ் பாயிண்ட்டுன்றாங்க. அட்லீஸ்ட் 25 பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்குறாங்க. வந்துச்சுனால் 19th செப்டம்பர் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். அண்ட் 19th செப்டம்பர் ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி தேர்ஸ்டே. அண்ட் தேர்ஸ்டே அன்றைக்கி என்ன இருக்குது? எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ 18th அன்றைக்கி மறந்துடுங்க பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. பட் நிஃப்டி எக்ஸ்பைரி ஷார்ட் கவரிங் வரலாம். பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் கவரிங்ஸ் வரலாம்.
ஸோ இது மனசில் வச்சிங்க, ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ். 17 இயர்ஸ் சைக்கிளுக்கு ஒன்றுமே அஸ்ட்ராலஜிக்கலி எதுவுமே கிடையாது. 18னா கூட நம்ம வந்து ராகுன்னு சொல்லிட்டு போயிடலாம். 17 வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானும் அது கற்றுக்கிறேன். சரி, ஸோ சிமிலாரிட்டிஸ் ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த தர நிஃப்டி ரேலி ஆகுமான்னு. சரி, அக்டோபர் 7th to 9th அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்ம பார்த்துடலாம். 7th to 9th வந்து நம்ம ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது. 9th அன்றைக்கி தலைவர் வந்து சொல்லுவார், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டா இல்லை இன்க்ரீஸா இல்லை சேமான்றது நம்ம தலைவர் சொல்லுவார். மோஸ்ட் லைக்லி யூஎஸோட பேஸ் பண்ணி தான் நம்ம ஆளுங்களும் பேசுவாங்க. யூரோப்பு கட் பண்ணிடுச்சு, சைனா கட் பண்ணிடுச்சு, யூஎஸ் கட் பண்ணுமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. மோஸ்ட் லைக்லி அவங்களோட இன்ஃப்ளேஷன் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு, 50 இருக்காது, அட்லீஸ்ட் 25 பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்குறாங்க. ஏன் கட் ஃபீலிங்? மறுபடியும் நான் சொல்கிறேன், கட் ஃபீலிங், ரைட்? கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்னு ஃபீல் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி தள்ளி விடுவாங்க. இது ஒரு சைடு வச்சுங்க. இன்னொன்று சைடு, அக்டோபர் 8th 2007 ஒரு உச்சத்தை பண்ணிச்சு. அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். அங்கேருந்து 60% அடுத்த கீழே விழுந்துச்சு. ஸோ அக்டோபர் 8th அன்றைக்கி என்ன நடக்குன்றது பார்க்கணும். அன்னைக்கு அக்டோபர் 8, 2007 வாஸ் மண்டே. நம்மளுது டியூஸ்டே அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றது நீங்களே கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்களேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்கேன், டேட்டா பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறேன், அண்ட் பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுத்துருக்குறேன். ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ். அண்ட் 17 இயர் சைக்கிள் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆர் ரிப்பீட்டிஷன் ஆஃப் 2-3 சைக்கிளாக இருக்கலாம், ரைட்? இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ப்ராபப்ளி நானும் என்னோட டேட்டா பேஸை அப்டேட் பண்ணிக்கிறேன். நிஃப்டி இன்றைக்கி 62 பாயிண்ட் அப்பாச்சு. பட் இந்தியா விக்ஸு 0.72% டவுன், பிலோ 13 வந்துருச்சு. இன்ஃபேக்ட் பிலோ 12.5 வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த 10, 11, 12 அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்தியா விக்ஸை வந்து மார்க்கெட்டில் ஆல்வேஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, செம்ம பாசிட்டிவாக 83, 85 இதுதான் வந்து ருப்பி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நேத்தோட வந்து ருப்பி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை ரொம்ப இல்லை, போன மாதத்தில் வந்து வந்துச்சு 100.52. எது? நம்ம டாலர் இண்டெக்ஸு. இன்றைக்கி அந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து அந்த லெவலில் வந்து உடச்சி நின்றுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கே நின்றுட்டு இருந்துச்சு? 100.34, ரைட்? 52 ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு, ரைட்? அதுக்கு முன்னாடி 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து 100.65 இருந்துச்சு. போன தர 100.52 வந்துச்சு. அண்ட் இந்த தர வந்து 34 வந்துருச்சு. ஸோ ப்ரீவியஸ் லோவை உடச்சிட்ருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி அது உடச்சிச்சினால் 94 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு. செகண்டு, ரைட், இட் கேன் கம் டு 89. ஸோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டும் வந்துச்சுனால் கோல்டு அண்ட் சில்வர் எங்கே போகும்னு நினச்சிங்க. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்தியன் ருப்பி எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும், அதனால் எக்ஸ்போர்ட் என்ன ஆகும், இது எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுங்க, சைனீஸ் யுவான் 15 months லோவில் வந்து இருக்குது. அது பயங்கர வீக்காகி நிற்கிது. அந்த ஊரில் வந்து எஃப்டிஐ, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து உருவிட்டு இருக்காங்க, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உருவிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ அதனால் அங்கே டாலர் வந்து பெரிய லெவலில் வந்து சரிஞ்சிட்ருக்கு. வேறஸ் இந்தியாவுக்குள்ளே வந்து கேஷ் வந்துகிட்டு இருக்கு. ருப்பி வந்து மோர் ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இதை வந்து எவ்வளோ தூரம் தொடருன்றது நம்ம பார்க்கணும். சரி, வித் திஸ் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுங்க, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். அக்டோபர் 8th அன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் இருக்குது, 9th அன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டேட் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த வாரம் 19, 20 இன்னைக்கு ஃப்ரைடே, ரைட்? அண்ட் 23rd வந்து மண்டே. 23rd வந்து செப்டம்பர் 23rd இஸ் கேன் டேட், ஒரு இம்பார்ட்டண்ட் ரிவர்சல் டேட்டு. ஸோ இது மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வாரம் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அண்ட் மார்க்கெட் டேட்டாஸ் இருக்குது. எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் ராஜா யார்? டெக்ஸான் ஆல்மோஸ்ட் 7% அப்பு, 6.9% அப்பாக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி நல்லா மேலே தூக்குனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வாஸ் ஐசிஐசிஐ. நம்ம ஐசிஐசிஐக்கான இலக்கு 1300 பக்கமாக கொடுத்துருக்குறோம். அண்ட் இப்போ 1264 ஆர் 265 வச்சுக்கலாம் போயிருக்கு. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, ட்ரெண்ட்ஸு, பிவிஆர், ஐநாக்ஸு
எல்லாமே வந்து நல்லா போயிட்டுருக்கு. மெட்டல் செக்டார்ஸ் இன்னைக்கு நேஷ்னல் அலுமினியம் ஒரு 4% அப் ஆயிருந்துச்சு. ஓரளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. மெட்டல்ஸ் எல்லாமே வந்து சரி அடி வாங்கியிருக்கு. மேபி இந்த அப் ஆனதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் கவரிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆனதுனால மெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் மேலே தூக்குது. ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:15 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். டாலர் இண்டெக்ஸ் 0.5% பக்கமாக வந்து டவுன் ஆகிருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டிஷாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக மூவ் ஆகலை. அந்த 2606 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.5% அப் ஆகிருக்கு. அண்ட் பிரெண்ட் க்ரூட் ஆகட்டும் காப்பர் ஆகட்டும் இதெல்லாம் வந்து மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. நேச்சுரல் கேஸும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. கோல்டு நம்பர் ரேட் எடுத்து பார்க்கலாமே, ஆல்மோஸ்ட் 7,600 ருபீஸில் இருக்குது. இது வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 91,000 ருபீஸ் பர் கேஜி இருக்குது. ஞாபகம் வச்சுருப்பாருங்களேன், நம்ம கடைசியாக போன வாரம்லாம் நம்ம பார்க்கும்போதும் ஆல்மோஸ்ட் 84-85 லெவலில் வந்து பார்த்தோம். 91க்கு வந்திருக்கு. இது வந்து 999 குவாலிட்டி பர் கேஜி ஜிஎஸ்டி ரேட்டோட. நாளைக்கு எதுவுமே ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, செக்டார் ஸ்பெசிஃபிக்காகவும் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் சம்திங் இஸ் ஹேப்னிங் வெரி சீரியஸ்லி. அண்ட் 18th இன்னைக்கு நைட்டு யூஎஸோட ஃபெட் டிசிஷன் இருக்குது. அது வந்து உலகத்தோட பொருளாதாரத்தை எந்த டைரக்ஷனில் போகுன்றது டிசைட் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அவர் கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது, அவர் கொடுக்குற கமெண்ட்ஸ், அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது எப்போயா இருந்தாலும் 45 days கழிச்சு தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். பட் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.